Hi guys, good morning. Welcome to Sasta Academy. Tally நம்ம டாபிக் வைஸ் ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர் அப்படின்றது மேக்ஸிமம் ஆஃப் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து டேலியில் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் சென்டர் அப்படின்றது என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ், அந்த இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறது தான் வந்து காஸ்ட் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தீபாவளி சீசன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தீபாவளி சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு செலவு அப்படின்றது ஒரு 5000 ஆகுது அப்படின்னா அந்த 5000 அப்படின்றது வந்து என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸில் வந்துட்டு ஒரு 1000 rupees நான் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறேன். அண்ட் தென் ட்ரெஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2000 நான் 3000 பே பண்ணுறேன். அண்ட் தென் ஸ்வீட்ஸ்க்கு நான் வந்து ஒரு 1000 பே பண்ணுறேன். ஓகேண்ணா. ஸோ இப்போ இங்கே நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்கிறதுன்னா தீபாவளி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து ஒரு 5000 ஆகுது. அந்த 5000 வந்து எதுக்கெலாம் நான் பே பண்ணுறேன் அப்படின்னா அதில் கிராக்கர்ஸ்க்கு வந்து ஒரு 1000 rupees, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய், அண்ட் தென் ஸ்வீட்க்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees அப்படின்னு சொல்லி நான் அந்த 5000 என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா காஸ்ட் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் இன்கம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு கமிஷன் ப்ரோக்கரேஜ் நீங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரோக்கரேஜ் காஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 10,000 உங்களுக்கு வருதுன்னா அதில் வந்து இப்போ ரமேஷ் அப்படின்றவருக்கு வந்து நீங்கள் ஒரு 5000 நீங்கள் பே பண்ணுறீங்க. சுரேஷ் அப்படின்றவருக்கு வந்து ஒரு 3000 பே பண்ணுறீங்க. கணேஷ் அப்படின்றவருக்கு 2000 பே பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸையோ இன்கமையோ வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், காஸ்ட் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம கான்செப்ட்குள்ளே போய்க்கலாம். டேலியில் கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா சேலரி பே பண்ணுறாங்க. 20,000 வந்து கேஷாக வந்து கம்பெனி வந்து சேலரி பே பண்ணுறாங்க. அந்த 20,000 யாருக்கெல்லாம் பே பண்ணுறாங்கன்னா ரமேஷ் அப்படின்றவருக்கு வந்து ஒரு 8,000 கொடுக்குறாங்க. சுரேஷ் அப்படின்றவருக்கு ஒரு 7,000 கொடுக்குறாங்க. அண்ட் தென் கணேஷ் அப்படின்றவருக்கு ஒரு 5,000 கொடுக்குறாங்க. இப்போ ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய 20,000 அண்ட் இங்கே இருக்கக்கூடிய 20,000 அப்படின்றது டேலி ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இதில் காஸ்ட் சென்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ரமேஷ், சுரேஷ் அண்ட் கணேஷ் அப்படின்றத காஸ்ட் சென்டர். ஓகே. இப்போ காஸ்ட் சென்டர் கான்செப்ட் நம்ம பார்க்குறோம்னா காஸ்ட் சென்டர் நம்ம என்னென்னலாம் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெஜர் கிரியேஷன், second one cost center creation, third one accounting voucher creation. So 3 creation நம்ம பண்ணுறோம். அண்ட் தென் பிஃபோராக நம்ம என்ன பண்ணுறோம், காஸ்ட் சென்டர் ஆக்டிவேஷன் ஒன்று நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸியாக நம்ம காஸ்ட் சென்டர் நம்ம என்ட்ரி போட்டுற முடியும். ஃபைனலாக காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், காஸ்ட் சென்டர் ஆக்டிவேஷன் நம்ம பார்க்குறோம். காஸ்ட் சென்டர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், F11 அப்படின்ற ஃபியூச்சர்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா F1, F2, F3 அப்படின்னு சொல்லி 3 வகையான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்டிங் ஃபியூச்சர், இன்வென்ட்ரி ஃபியூச்சர், ஸ்டாச்சுட்டரி ஃபியூச்சர் அப்படின்னு. அது நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்டிங் ஃபியூச்சருக்குள்ளே போகிறோம். அக்கௌண்டிங் ஃபியூச்சருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கீழே பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் பாருங்கள் காஸ்ட் ப்ராஃபிட் சென்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே மெயின்டைன் காஸ்ட் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே நமக்கு வந்து காஸ்ட் சென்டர் ஆக்டிவேட் ஆகிருக்கும்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிருக்கும். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போங்க, காஸ்ட் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாருங்கள் எனேபிள் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காஸ்ட் சென்டர் ஆக்டிவேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஜர் கிரியேஷன் பண்ண போகிறோம். லெஜர் கிரியேஷன்றது என்ன நம்ம பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் கம்பெனி வந்து சேலரி பே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியும் சேலரி அப்படின்றது ஒன் ஆஃப் த லெஜர் அப்படின்னு. ஸோ நான் எப்பயும் போல் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே லெஜருக்குள்ளே காஸ்ட் கிரியேட்குள்ளே போயிட்டு சேலரி பெய்டு ஆர் சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வரும். அது கீழே பாருங்கள் காஸ்ட் சென்டர் ஆர் அப்ளிகபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் முக்கியமான ஆப்ஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற லெஜருக்கு வந்து நீங்கள் காஸ்ட் சென்டரை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நம்மளுடைய கொஷினில் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 20,000 ரூபாய் நான் வந்து 3 எம்ப்ளாய்க்கு வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வந்து நான் டேலியில் அந்த சேலரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற லெஜருக்கு வந்து காஸ்ட் சென்டர் வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ எஸ் அப்படின்ற கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ லெஜர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் சென்டர் கிரியேஷன். காஸ்ட் சென்டர் கிரியேஷனுக்கு எங்கே போகிறதுனா சேம் அதே அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே பாருங்கள் காஸ்ட் சென்டர் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கு. இது எப்படி எனேபிள் ஆகிருக்குன்னா F11 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி
இங்கே மெயின்டைன் காஸ்ட் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம எஸ் கொடுத்ததுனால நமக்கு இங்கே வந்து எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதில் காஸ்ட் சென்டர் நம்ம என்ன கொடுக்குறோம்னா அதில் நம்ம கிரியேட் பண்ண அந்த 3 எம்ப்ளாயிஸோடைய நேம் வந்து நம்ம 1 by 1 இதில் கொடுக்குறோம். ஸோ பாருங்கள், ரமேஷ் அண்டர் பிரைமரி, சுரேஷ் அண்டர் பிரைமரி அண்ட் கணேஷ் அண்டர் பிரைமரி. ஸோ இந்த மாதிரி 3 நேம் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் சென்டர் கிரியேஷன் அப்படின்றதும் அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அக்கௌண்டிங் வவுச்சர் கிரியேஷன் அப்படின்றது போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சர் கிரியேஷன் நமக்கு தெரியும், மெயின் ஸ்க்ரீனில் கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்டிங் வவுச்சர் அப்படின்ற ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. அதில் போனீங்கன்னா இந்த என்ட்ரி நம்ம வந்து பேமெண்ட்டில் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். எஃப்ஐ பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கேஷ்க்கு தான் நம்ம பே பண்ணுறோம், சேலரியை பை கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஷ் பர்டிகுலர்ஸில் சேலரி எக்ஸ்பென்சஸ் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 20,000. இப்போ 20,000 கொடுத்து என்ட்ரடிங்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. அதில் காஸ்ட் அலோகேஷன் ஃபார் சேலரி எக்ஸ்பென்சஸ் இந்த ஆப்ஷன் எப்படி வந்து உங்களுக்கு நமக்கு எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா காஸ்ட் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். லெஜர் கிரியேஷன் பண்ணும்போது காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிள் அப்படின்றது கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கு. இதில் நேம் ஆஃப் த காஸ்ட் சென்டர் அப்படின்றதுல நம்மளோட கொஷனில் இருக்கக்கூடிய இந்த ரமேஷ்க்கு, சுரேஷ், கணேஷ் இந்த 3 பேருக்கு வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அதை வந்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள். ரமேஷ்க்கு வந்துட்டு 8,000 சேலரி கொடுக்குறாங்க, சுரேஷ்க்கு வந்து 7,000 சேலரி கொடுக்குறாங்க, அண்ட் தென் கணேஷ்க்கு ஒரு 5,000 சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 20,000 அப்படின்றது டேலி ஆயிடுச்சு. ஸோ அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேல? ஸோ இதான் வந்து காஸ்ட் சென்டர் பேஸ் பண்ணி என்ட்ரி போடுறதுக்கான மெத்தடு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ணுறோம்னா காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட் அப்படின்றத பார்க்கணும். காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு டிஸ்பிளேக்குள்ளே போங்க. டிஸ்பிளேக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா காஸ்ட் சென்டர் அப்படின்னு இருக்கும். அதில் கேட்டகரி சம்மரி காஸ்ட் சென்டர் பிரேக்கப் அப்படின்ற காஸ்ட் சென்டர் பிரேக்கப் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா இப்போ யாருக்கு வந்து நீங்கள் காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ அவங்க நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இல்லை நான் வந்து கேட்டகரி சம்மரியில் நான் போய் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதோட பர்பஸ் என்ன, காஸ்ட் சென்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம மேலேயே நம்ம சொல்லிட்டோம். நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ்க்கோ இன்கம்க்கோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் டீட்டெயில்டு வேல்யூ நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து காஸ்ட் சென்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்மளோட சேலரி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நம்ம இது எப்படி நான் எனேபிள் பண்ணுறதுனா இப்போ நீங்கள் சேலரி வந்து 20,000 கொடுத்துருக்கீங்க. மேபி இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு 20-30 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேலரி வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ அப்போ சேலரி பே பண்ணும்போது எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவங்கள காட்டணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லெஜர்ஸ் நான் வந்து மோர் தென் ஒன் கிரியேட் பண்ண விரும்பலை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த காஸ்ட் சென்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் எக்ஸ்பென்சஸ் மாதிரியே தான் இன்கமும். நம்ம இன்கம் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கேன். சேம் இதே போல் இன்கமும் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? காஸ்ட் சென்டர் அப்படின்றது அகைன் நம்ம சொல்கிறோம்